கர்த்தரை பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நம்ம சங்கீதம் 91வது அதிகாரம் 5வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 91:5. ஜெபத்தோடு இந்த செய்திகளை கலந்துகிறோம். கண்களை ஏறெடுப்பேன் மாமேரு நீராய கண்களை ஏறெடுப்பேன் விண்மண்ணுண்டாக்கிய வித்தகரிடமேறும் விண்மண்ணுண்டாக்கிய வித்தகரிடமேறும் என்னில்லாவத்தாசை என்றனுக்கே வரும் கண்களை ஏறெடுப்பேன். காலை தள்ளாடவட்டார் உறங்காது காப்பவர் காலை தள்ளாடவட்டார். இவ்வேளையில் இஸ்ரவேலரை காத்தவர் காலையும் மாலையும் கண்ணுறங்காதவர் கண்களை ஏறெடுப்பேன் மாமேரு நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். பக்த நிழலவரே என்னை ஆதரித்திடும் பக்தர் நிழலவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா அம்மாள் பேசுகிறார். சங்கீதம் 91வது அதிகாரம் 5வது வசனம். இந்த 91வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறதுக்கு திருவுகள் வசனம் முதல் வசனம் வாசிக்கிறோம். சரி, இந்த வசனத்துல கீழ் இதான் உன்னதமானவர் சர்வ வல்லவர். இங்க ஆண்டவருக்கு 2 நாமங்கள். ஒரு நாமத்துக்கு பேர் என்ன? உன்னதமான அர்த்தம் மோஸ்ட் ஹை, மோஸ்ட் ஹை உன்னதமானவர். 2வது சர்வ வல்லவர். என்ன அர்த்தம்? எல்லா வல்லமே அவர்கிட்ட. அப்படிப்பட்டவர் இந்த 3வது வசனத்துல பாசமா 3வது வசனம் அவர் உன்னை யார உன்னை முதல் வசனம் தன்னை குறித்து சொல்கிறார். 2வது வசனம் தன்னை குறித்து சொல்கிறார். நான் நீர் என் அடைக்கலாம். யாருக்கு யாருக்குள்ள உறவு? ஆண்டவருக்கும் மோசேக்கு நமக்குள்ள உறவு, ரைட். ஆனா 4வது வசனம் பாருங்க, உன்னை யார இருந்துச்சு? உனக்கு. இப்ப நான் என்னுடைய அனுபவத்தை உனக்கு சொல்றேன். என் ஆண்டவர் இப்படிப்பட்டவர் சொல்றேன். ஒரு குட்டி கதை சொல்ல. ஒரு நாய் கால் உடஞ்சிச்சு. ஒரு வெட்டினரி டாக்டர் அந்த நாயை கூட்டிகிட்டு போய் அவர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அது சரி பண்ணுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு கதவை தட்ட சத்தம் கேட்கும். பார்த்தா இந்த நாய் இன்னொரு நாயை கூட்டிட்டு அது கால் உடஞ்சிருக்கு. அது தெரியுது. இவர்கிட்ட போனால் காலை உடைக்க மாட்டாரு, எடுத்துவாரு, காலை வைத்தியம் பார்ப்பாங்க. அப்போ ஒரு நாய் இன்னொரு நாயை கூட்டிட்டு எதனால? அதுக்கு சுகம் கிடைச்சனால. அதுபோல இங்க உறவை பார்ப்போம். அவர் உன்னை யாரு? என்னுடைய சர்வ வல்லவர் தேவன், என்னுடைய நிழலில் இருக்கிறவர் என்ன செய்யறாரு? உன்னை தப்புவிப்பார்னு 3வது வசனத்துல இருக்கு. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் தப்பிப்பார். அடுத்த 4வது வசனம் அவர் உன்னை மூடுவார். புரியுதா? இது எப்ப இந்த உறவு வரும்? உன்னதமானவருடைய மறைவுக்குள் வந்தா தான் வரும், இல்லைன்னா வராது. இல்லைன்னா வராது. இப்ப நம்ம 5வது வசனத்தை நம்ம பார்க்க போறோம். 5வது வசனம் 2 வகையான காரியங்கள் நடக்கும். பகல ஒரு காரியம் நடக்கும், இரவுல ஒரு காரியம் நடக்கும். 2ம் வித்தியாசமான. இரவில் உண்டாகும் பயங்கரம். இப்ப இது ஒரு கான்செப்ட்ல நம்ம ஆரம்பிப்போம். எப்படி பாருங்க, எனக்கு யாருக்கு? எனக்கு. ஏன் அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா 6வது வசனம் பாருங்க. பயப்படாது இருப்பாய். நம்ம இங்க பயந்துட்டு இருக்கோமா, ஜாலியா இருக்கோமா? இதே ஒரு சம்பவத்தை சொல்றேன், அப்பதான் அது என்னன்னு தெரியும். ருமானியா தேசம் ஒரு தேசம். அங்க எப்பவுமே கிறிஸ்தவர்ல கொலை செய்வாங்க. பைபிள் ஸ்டடி நடக்கும். பைபிள் ஸ்டடி நடந்தானா அங்க மரணம் ஷூட் பண்ணிடுவாங்க. ஒரு அண்டர் கிரவுண்ட்ல ரகசியமாக கொஞ்சம் பேர் நினைக்கிறாங்க, பைபிள் ஸ்டடி நடந்துருக்காங்க. ஒரு சீஃப் வர்றாரு. வந்து ஒரு 5 என்றதுக்குள்ள யார் இருந்தாலும் ஷூட் பண்ணிடுவேன்.
பார்த்தா ஒரு 4 பேர் போக மாட்டேங்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, யூனிஃபார்மை கலத்தி விட்டு, நானும் ஒரு கிறிஸ்தவன், இந்த டூப்ளிகேட் எல்லாம் இருக்கக்கூடாது, உண்மையான அந்த உயிருக்கு பயப்படாத கூட தான் நான் ஸ்டடி பண்ணுவேன், அதை நானே செய்கிறேன், அவங்க கூட உட்காந்து பைபிள் செய்யறேன். அப்போ 4 பேர் ஏன் ஓடலை? நம்பிக்கை இருக்கு, என்னைய காப்பாற்றுவார். அதுதான் இங்கே நம்ம பார்க்கணும். அதான் எனக்கு. சரி, இந்த எனக்கு நம்பர் 1 குறிப்பை பார்க்க போகிறோம். சங்கீதம் 3வது அதிகாரம் 6வது வசனம். சங்கீதம் 3. எனக்கு விரோதமாக பார்த்தீங்களா? எனக்கு, அப்ப எனக்கு நான் என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஒரு பர்டிகுலர் நபர், அந்த பர்டிகுலர் நபர் மேல ஏன் சத்ரு வருகிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் வசனத்தை வாசிங்க. 3:1. என் சத்துருக்கள், ஏமா சத்துருக்கள் பெருகிறாங்க? ஆண்டுடைய பிள்ளைகள் தான். இப்ப ஃப்ரண்ட் லைன் அப்படின்னு ஒன்று இருக்குமா, ஒரு வார் நடக்குது. அந்த ஃப்ரண்ட் லைன் என்னது? இந்த பாப்பா இருக்கா, நீ கிறிஸ்தவ பொண்ணு தானே, ஆனால் இவளுக்கும் ஆண்டவனுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவள் பாட்டுக்கு இருப்பா, ஜாலியாக இருப்பா, அவள் வந்து ஃப்ரண்ட் லைன்லேயே கிடையாது. அதனால் சாத்தா அவனை தொடவே மாட்டான். ஏன்னா இவனால தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படாது, யுத்தம் கிடையாது. 2 பேரும் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணலாம். ஆனால் நாங்களாம் அப்படி கிடையாது. ஃப்ரண்ட்டில் நிற்போம், வசனத்தை சொல்கிறேன், நிறைய போகிறோம். யாரு போகிறோம்? எவ்வளவாக பெரிய இருக்கிறார்கள். அடுத்து பாருங்க, சத்துரு எழுதியர்கள் அணைகள். ஏன் இந்த அணைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஒருத்தன் வருவான், அடுத்த வரும், ஒருத்தருக்கு அப்புறம் அடுத்ததுக்கு அப்புறம். ஆனால் ஆண்டவர் ஒரு வத்தல் மனோகரன் ஒருத்தர், நான் தான் RSS பார்க்குறேன், வத்தல் மனோகரன் மறித்து விட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இன்னும் 2-3 டிக்கெட் வந்துச்சு. அவங்களும் என்னை நோண்டினாங்க. அவன் என்னைக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டான். தெரியுதா உங்களுக்கு? ஒரு நாள் அவன் வந்து உட்காந்து என்கிட்ட பேசினா உட்காந்துருக்கான். சார் என்னை தெரியுதா சார் அப்படின்னு. தெரியல இல்லை, எனக்கு நான் மறந்துட்டேன். அப்போ அவன் சொல்கிறான், சார் பிஜேபி மீட்டிங்கில் அன்னைக்கு ஒரு மீட்டிங் நடந்துச்சு, நான் தான் சார் உங்களை ரொம்ப திட்டிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. ஆனால் கால் வலி எங்கெங்கேயோ போனேன்னு சொன்னாங்க, சார்ட்ட போய் சரி பண்ணியிருந்தேன். இல்லையா அவரோட சண்டை போட்டிருக்கேன். அவரை தான் ஞாபகம் வைக்க மாட்டார், மறந்துடுவார். உடனே என் ஃபோன் நம்பர் வாங்க சார், உங்கள் நம்பர் கொடுக்கணும். அடுத்து ஒரு நாள் ஃபோன் பண்ணுறான், சார் உங்கள் ஓபியில் டேபிளில் படுத்து கிடக்கிறேன் சார், காலில் அடிபட்டு கொஞ்சம் வந்து பாருங்க சார். என்கிட்ட என் மேலே அது கோவம் இருக்கான்னு கேட்டேன். சார் அடிபட்டா உங்கள்கிட்ட நான் வரேன், இல்லை சார் உங்கள் மேலே கோவம். இந்த சத்திரியும் தூக்கிட்டேன். அடுத்து வருமா? வரும். அதைத்தான் நம்ம பார்க்குறோம். 2வது வசனம், இல்லை என்று என்ன சொல்லுவாங்க? விஜய் டாக்டர் மாட்டிக்கிட்டான்னா இனி சோழி முடிஞ்சதுன்னு சொல்லுவாங்க. அடுத்த வாசிங்க. ஆனாலும் கனெக்டிங் வேர்ட். கர்த்தாவே நீர் என் கேடகன், என் தலையை உயர்த்துவமாய் இருக்கிறீர். ஆமா, தலையை உயர்த்துகிறதுனா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். தலையை உயர்த்தினா என்ன தெரியுமா? என் பேரை டிடியில் விளையாட போனான். ஒவ்வொரு வழியாக போய் இப்போ எதில் செலக்ட் ஆக தெரியுமா? நேஷனல் லெவலில் அந்த காலேஜில் அவன் விளையாட போனான். இப்போ எனக்கு எப்படி இருக்கும்? இதுதான் தலையை உயர்த்துறது. சரி, முதல் குறிப்பை நான் உங்களுக்கு காமிச்சேன். 2வது பார்க்க போகிறோம். சங்கீதம் 27:1. சங்கீதம் 27:1. அடுத்து இப்போ நம்ம முதல் வசனத்தை வாசித்து போனால் தான் உங்களுக்கு புரியும். 91வது அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்க. இரவில் உண்டாகும் பயங்கரம். இரவில் கரெக்டா அந்த வெளிச்சத்தை நம்ம பார்க்கணும். ஆசை இல்ல, கர்த்தர் என் வெளிச்சம். ஏமா அந்த வெளிச்சத்துல வித்தியாசமான வெளிச்சம் இருக்கு. நான் அடிக்கடி என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னா நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். நீங்க அப்படியே உட்கார்ந்துருப்பீங்க, என்னடா இந்த வெறும் வேற சாமி போல இருக்குங்க. எனக்கு வேற சாமியா? ஆனா ஏன் ஆண்டவரை பத்தி எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். 2000 ரட்சிக்கப்பட்டேன். எத்தனை வருஷம் ஆயிடுச்சு?
போன பாதையில் இவ்வளவு என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஆசீர்வதிப்பார், இன்னும் ஆசீர்வதிப்பார். அதனால தான் என் வெளிச்சம், என் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் உள்ள ரட்சிப்பும் புதிய ஏற்பாட்டில் ரட்சிப்பும் வித்தியாசம். பழைய ஏற்பாட்டில் ரட்சிப்பு என்னன்னா ஒரு விடுதலை, ஒரு யுத்தம் வருது. இப்போ தாவீது இருக்க, தாவீதுக்கு விரோதமாக அந்த யுத்தம் வரல, இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக வந்துச்சு. கோலியாத்து நிற்கிறான். அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் சொல்கிறான், எல்லாரும் சண்டை போட்டு சாக வேண்டாம், ஒத்தைக்கு ஒத்தை நிற்போம். இப்போ நான் தோத்தா பெலிஸ்திய தேசம் முழுது உங்களுக்கு அடிமை, ஆனால் நீங்கள் தோத்தா எங்கள் தேசத்துக்கு அடிமை. இதுதான் டீல். ஆனால் ரட்சிப்பு யார் மூலமாக வந்துச்சு? தாவீது மூலமாக வந்துச்சு. ஆனால் இங்கே என் ரட்சிப்பு மாணவர்னா என்ன அர்த்தம்னா, இந்த ரட்சிப்பு எதிலிருந்து வருதுன்னு சொல்லிங்கன்னா பயத்தில் இருக்கு. என்ன ஆட்கொண்டு இருக்குது? பயம். யாருக்கு பயப்படுவேன்? ஏமா பயம் வேற, அஞ்சறது வேற. சரியா? இப்போ விமல் டாக்டர் வர்றாரு, நீ என்ன செய்வ? பயப்பட. ஆனால் ஒரு ஆள் கழுத்தில் கத்தியை வச்சுட்டு குத்த போறேன்னா அது வேற. ரெண்டு ஒன்றா வேறையா? என்னதான் ஒரு 4 திட்டு வர, ஆனால் கழுத்தில் கத்தி வச்சு என்ன செய்ய மாட்டாரு? குத்த மாட்டார். அதான் வித்தியாசம். யாருக்கு அஞ்சுவது? என் ஜீவனின் பலன் யாருக்கு அஞ்சுவது? அப்போ இந்த சத்துரு என்ன செய்யறான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மரணத்துக்கு ஏதோ வச்சிருக்கான். 2வது வருஷம், என் சத்துருக்களுக்கும் என் பயனும் அறிய உள்ளாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க. இப்போ நீங்க பைபிள் நல்லா வாட்சி பார்த்தீங்கன்னா 2 வகையான பிரச்சனை வரும். ஒன்று ஆத்துமால வரும், இன்னொன்று மாமிசத்தில் வரும். 2 ஒன்றா வேறையா? வேற வேற. ஆத்துமாங்கிறது என்னன்னா, என்னைய ஒரு பாவம் செய்ய வச்சு விலை சொல்லி எனக்கு ஆண்டவன் சம்மந்தக்குள்ள வாங்கிட்டு ஒரு பின்மாற்றத்துக்குள்ள கொண்டு போய் என்னை நெருக்கையிலே அவர்களே எதிர்ந்து விழுந்தார்கள். யார் எதிர்ந்து விழுகிறாங்க? சத்ரு. 3வது, எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதை நான் நம்பிக்கையாக இருப்பேன். சரி, இந்த 2 காரியத்தை காட்டுறோம். இருதயம், நம்பிக்கை. நம்முடைய நம்பிக்கை அநேக நேரம் எங்க இருக்கு தெரியுமா? ஒரு மனுஷன் மேல இருக்கு. அந்த ஆள்கிட்ட போய் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி, 2 குறிப்பு உங்களுக்கு காமிச்சிட்டேன். எனக்குங்கிற ஒரு கான்செப்ட் பிரச்சனை வரும். 3வதாக பார்க்க போறோம். சங்கீதம் 46:3. சங்கீதம் 46. அது ஜனங்கள் கொந்தளித்து தூங்கி அது பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். சரி, இது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பலமுறை நம்ம தியானிச்சிருக்க. இதை பற்றி யாராவது ஒருத்தவங்க சொல்ல முடியுமா? பிராக்கெட் வாசியா தான் தெரியும். கோராகின் புத்திரர். கோராகின் புத்திரர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? சொல்லியிருக்கேன், ஆனால் உங்களுக்கு ஞாபகம் இருக்க சொல்றேன். என்னாகமத்தில் இருக்குதுமா கோராகு. இதை எடுத்து பார்த்துருவோமா? ஏன்னா நீங்க எடுத்து பார்க்கல, உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. என்னாகமம் எடுத்துக்கோங்க. என்னாகமம் 16வது அதிகாரம் 1 வசனம். கோராகு இச்சையாரின் மகன். இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோசைக்கு விரோதமாக கூட்டம் போடுறாங்க. கூட்டம் கூடி மோசை நீ தான் பெரிய ஆளா, நாங்கெல்லாம் இல்லையான்னு சொல்லி ஒரு பிரச்சனையை உண்டு பண்றாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 24வது வசனத்தை வாசிங்க. கோராகு தாத்தான் ஆபிரகாம் என்பவருடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போங்கள் என்று சபையாருக்கு சொல்லி என்றார். சரி, உடனே மோசே எழுந்து, அதாவது விலகி போயிட்டா நீ என்ன செய்வார்? பிழைச்சிக்குவ. என்னாகமம் 26:11. கோராகின் குமாரரோ சாகவில்லை. ஏமா சாகல? அப்பா விட்டு போயிட்டாங்களா? இப்ப அப்பா விட்டு போகலன்னா என்ன நடக்கணும்னு சொல்லி 16வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 30வது கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்ய நேரிடுவதால் பூமி தன் வாயை திறந்து இவர்களை உயிரோடு பாதாளத்திலே இறங்கத்தக்கதாக. நம்ம என்னாகமம் 16வது அதிகாரம் 30. கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நினைச்சினால் பூமி தன் வாயை திறந்து அவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் ஒழித்து போட
ஆனால் இந்த மனிதன் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை சொன்ன உடனே 4ஆம் வசனம் மூடிடுச்சு. இப்ப ஏன் இவங்க கோராது சாகலை? அப்பா பின்னாடி போகாம விளையிட்டாங்க. அதனால அவங்க ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? இப்பதான் வாசிக்க போறோம். என்னாகமா சரி, சங்கீதம் 46:1. தேவர் நமக்கு அடைக்கலம். நமக்கு தாவீது சொல்லும்போது எனக்கு 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 சத்துருக்கள் சொல்லி, ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? நமக்கு. இந்த நமக்குன்னா யாரு? ஒரு கூட்டத்தார், கோராகின் புத்திரத்தார், ஒரு குரூப். வாசிங்க. ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆபத்து காலத்தில் அனுகூலமான. ஏமா 2 வகையான கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. நான் பார்த்தேன். ஒரு கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொட்டீனா காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்றது, பைபிள் வாசிக்கிறது, ஆண்டவரை துதிக்கிறது, அது பிக்சடா. அதே மாதிரி ஒரு ஃபேமிலி ப்ரேயர் எல்லாமே அந்த டயத்துல அது நடக்கும். இன்னொரு கூட்டம் இருக்காங்க, பிரச்சனை வந்துச்சு என்ன சொல்லுவாங்க? அப்புறம் பார்த்தா பிரச்சனைய முடிச்ச உடனே எனக்கு ஒன்றும் சம்மந்தமே இல்லை. ஆனா இவங்களுக்கு ஆபத்து கால ஒரு காலத்துல அனுகூலமா துணையா இருந்தாருங்கிறாங்க. எங்களுக்கு ஒரு ஆபத்து காலம் வந்துச்சு, எங்க அப்பா எல்லாம் உள்ள போயிட்டாரு, நாங்க என்ன செய்யல, போகல. அடுத்து ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமர்ந்து சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்தாலும் அதன் பிரிக்கினால் பர்வதங்களை இருந்தாலும். சரி, இதை நான் சொல்றேன். என்ன நீங்க வாசிப்பு வரும்போது லேசா தெரியும். பூமி நிலை மாறுதுன்னா என்ன நான் உங்களுக்கு சொல்றேன். அது கிடையாது. பூமி சுத்துது. எப்படி சுத்து? இது ஆப்போசிட் சுத்தம். அதைத்தான் சொல்றாரு. ஆப்போசிட் சுத்துறதா சுத்தட்டும், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அன்னைக்கு எங்களை பாதாளத்துக்குள்ள போகாம காத்தவர் எங்களை காப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? இதுதான் அவர்களுடைய ஒரு அனுபவம். சரி, அடுத்த அனுபவத்தை பார்க்க போறோம். சங்கீதம் 112வது அதிகாரம் 7வது 1, 1, 2, 7. இந்த துர்செய்திங்கிறது என்னதுமா? நமக்கு பிடிக்காத ஒரு காரியம், அது கேட்கிறோம், ஆனா கர்த்தரை நம்பி திடம். அடுத்து அவன் இருதயம் போதும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில இருதயம் நம்ம இருக்கணும். அந்த இருதயங்கிறது இந்த ஹார்ட் கிடையாது, இந்த லேப்டாப் படிக்கிறது கிடையாது. இருதயத்துக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் சிந்தைகள். 1, 2, 3, 4, 5 5 பேர் என்ன சேர்த்து 6 பேர். 6 பேர் ஒரே காரியத்தை நினைக்குமா, வேற நினைக்குமா? இந்த இங்கே ஒரு அக்கா இருக்கா, நாளைக்கு காலேஜில் புது இடம் எப்படி இருக்குன்னு தெரியாது, உனக்கு கொஞ்சம் பயம் இருக்குமா இருக்காதா? கட்டாயம் இருக்கும். ஆனால் நல்லா படிக்கிறதில்ல, கட்டுக்கிடவே தேவை, அப்படித்தானே? உனக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ண போகிறோம், எப்படி இருக்குன்னு தெரியாது. உன் மனசுல எங்கே இருக்கும்? ஆமாம். ஆனால் அது ஃபேக்ட் கிடையாது, சரியா? இங்கே நம்ம பார்க்குற என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வசந்த நான் வாசிக்கிறேன் 6வது, அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். அசைக்கப்படுறதுன்னு என்னதுமா? இங்கே ஒரு ஸ்டாஃப் கொண்டு வந்தாங்க, அவர் கோட் ராஜ், சரியா? யார் பார்த்துருக்க மாட்டாங்க, எல்லாரும் பார்த்து. அவளுக்கு இருந்த வைராக்கியத்தை பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வைராக்கியம். ஒரு நாள் அவங்க சொல்கிறாங்க கிட்ட, ஒரு தீப பூஜை அவங்க கிராமத்தில் நடத்தாங்க. லைட் அதில் திரி குளிர்ச்சி வச்சு எல்லாரும் முன்னாடி வச்சு இவ ஜோம் பண்ணுறாங்க. ஆண்டவரே ஒரு காற்று அனுப்புக்க ஆண்டவரே, எல்லா லைட்டும் ஒரு செகண்டில் அணியணும் ஆண்டவரே சொல்லி ஒரு 5 நிமிஷத்துல ஒரு காற்று அடிக்குதான், அத்தையும் அணிஞ்சு போச்சு. அவளுக்கு ஒரே சந்தோஷம், கிடைச்சிருக்கிறாளா எல்லாரும் பார்த்துக்கிட்டாங்க. எவ்வளோ விளையாட்டா இருக்கா அவனுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும். ஏன்னா அவங்க பக்தியாச்சு இறங்க இவன் சொல்லி. ஆனா இப்ப பின்மாற்றம் போயிட்டான், இப்ப பின்மாற்றம் போயிட்டான். சரிங்களா? எந்த அளவு விசுவாசம் இருந்துச்சு, அதைத்தான் நம்ம பார்க்குறோம். துர்செய்தியை இப்ப எனக்கு இது வந்து துர்செய்தி மாதிரி தெரியும். நான் வழி நடத்தின பிள்ளை, அவளுடைய தங்கச்சியும் ஆண்டவர் வழி நடத்தின. அவளை தெரியுமா உங்களுக்கு? விக்கி ஒரு கண்ணாடி கடை வச்சிருக்கா. அவள் எப்படி ரசிக்கப்பட்டா தெரியுமா? இவ சென்னைக்கு போனாங்க எல்லாரும். அப்போ இவ சொன்னாலாம், நீ வா சர்ச்சுக்கு எவ்வளோ வான்னு சொல்லி. இது சர்ச்சுக்கா இல்லைன்னு அம்மாட்ட சொல்றேன்னு சொன்னவ, துணைக்கு வந்தவ
ரட்சிக்கப்பட்டு அந்த ஹாஸ்டலில் அவள் ஒரு பெரிய பைபிள் ஸ்டடி நடத்துகிறோம். ஒன்றா என்கிட்ட சொல்கிறா, டாக்டர் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்செப்டில் செய்வோம். இந்த வாரம் ஃபுல்லாக பரிசுத்த ஆவியானுடைய வாரம் நாங்கள் வச்சுருக்கோம். ஆவியானவர் கொடுத்த பாடல்கள் தான் இருக்கும் என்கிட்ட. ஆவியானவர் கொடுத்த செய்தி தான் இருக்கும். நீங்களாம் எனக்கு அதை செஞ்சுருக்கீங்களா? அப்படி இருந்த வைராக்கியம் வந்த பொண்ணு கடையில் சாமி படம் வச்சுருக்கான். புரியுதா உங்களுக்கு? ஆனால் இது எனக்கு துர்ச்சி, அப்படிதானே? ஆனால் ஏன்னா அதை வந்து கண்டுக்கிட மாட்டேன். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடமானதார். இதெல்லாம் டெம்பரவரி. ஒரு நாள் வரும், ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? அவர் இருதயம் உறுதியாயிரும். யார் இருதயம்? யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க. துர்ச்செய்தியை கேட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? இன்னொரு சம்பவத்தை சொல்லும். பாலசுந்தரின்னு ஒரு பாப்பா ஒரு தடவை பின்னாட்டத்தில் போய் கண்மையை போட்டுட்டு அப்படியே பட்டை எல்லாம் போட்டு வந்து உட்கார்ந்தா. மல்லிகை என்கிட்ட வந்து சொல்றான், சார் என்ன சார் இப்படி ஆயிட்டாலே? நான் சொன்னேன், அவர் யாரு பிள்ளை அப்படின்னு கேட்டேன். யாரு பிள்ளை? ஏசப்பா. நான் கவலைப்படணும், அவர் கவலைப்படணுமா? இப்ப அவர் கிறிஸ்தவ பையனை கல்யாணம் கட்டி புரியுதா உங்களுக்கு? நம்ம அதை கண்டுக்கிடவே கூடாது. திட நம்பிக்கையா இருக்கணும். சரி, யோபு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். யோபு 5வது அதிகாரம் 20வது. யோபு 5. சரி, 5:20. விலக்கி மீட்பார். விலக்கி மீட்பார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு பாதையில கொண்டு போகிறார். அந்த பாதையில போகாம விளக்க முடியுமா? உதாரணத்துக்கு நான் சொன்னேன், தானியேல சிங்க கவியில போட்டாங்க இல்லையா? தானியேல் ஹாப்பியா இருந்திருப்பாரா, சோகமா இருந்திருப்பாரா? உங்களை சிங்கக்குள்ள சந்தோஷமா இருக்கு. கட்டாயம் உண்டுக்குள்ள ஒரு பயம் இருக்கதா செய்யும். புரியுதா உங்களுக்கு? அந்த பயத்துலதான் என்ன செய்யறாரு, இருப்பாரு. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருடைய ஒரு குவாலிட்டி என்னன்னா, ராஜா சொல்றார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு தேவன் உன்னை காக்க வல்லவராக. இப்ப நம்ம என்ன செய்யணும்? இடைவிடாமல் என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். அவர் காப்பாற்றணும். இப்ப சிங்க கவையில போடுறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கிறாரு. உள்ள போய் உழணும். யார் பக்கத்தில் உழணும்? இப்ப என்னுடைய கற்பனை நான் சொல்றேன். நான் நீங்களாம் நினைக்க மாட்டேங்க, ஆனா நினைப்பேன். இந்த கூட இருந்தவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, அது உண்மையிலேயே அது சிங்கம் கிடையாதா? ஒரு பொம்மையை உள்ள வச்சுக்கிட்டு ராஜா அனுப்பிச்சுட்டாரு, இவனை காப்பாற்றலான்னு சொன்னாங்களா இல்லையா? ராஜாக்கு வேண்டியா இல்லை. ராஜாவே ராத்திரி ஃபுல்லா தூங்கலை. தூங்காம உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தாரு. மந்திரியை கூப்பிட்டு, டே மந்திரி இங்கே வாரு, நல்லா இல்லை, நான் என்ன செய்யும்? பொம்மை சிங்கத்தை ரெடி பண்ணேன் சார். ரெடி பண்ணிடலாம், நம்ம வைக்கல்ல கட்டி போட்டுடலாம். உள்ள போட்டு நைஸா ஃப்ரெண்ட்ஸையும் தூக்கிறோன்னு சொல்லி அப்படி செய்யக்கூடாதுங்கிறக்காண்டி நம்ம அவங்க எப்போ வெளியே வந்தோம்னா ராஜா அந்த வாயை அவுத்து விட்டாங்க. இப்போ அடுத்து யாரும் தூக்கி உள்ள போடுறாங்க? அது அது பொம்மை சிங்கம்னா என்ன செய்யாது? கடிக்காது. ஆனா உள்ள போடுறதுக்குள்ள காலி. அப்ப ஆண்டவர் ஒரு பாதை வச்சிருக்காங்க. அதைக்கே நம்ம பார்க்கிறோம். நாங்க பாருங்க, அவர் காயப்பட்டு 18வது அவர் காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், ஆற்றுகிறது. அந்த அடிக்கும் போது நமக்கு எப்படி இருக்கும்? புரிந்து கொள்ள, ஏன் இந்த பாடு, ஏன் இந்த கஷ்டம், அது நமக்கு தெரிஞ்சாதான். அடுத்த வசனம் பாருங்க, பஞ்ச காலத்திலே அவர் உன்னை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வீட்டுக்கும் விலக்கி வைப்பார். ஆமா, அந்த பஞ்ச காலம் ஒன்று வரும், மரணங்கிறது ஒன்று வரும், யுத்தம் வரும், பட்டயத்துக்கு வெட்டு வரும். ஆனா விலக்கி எடுத்துவாரு. சரி, இப்ப வாசனத்தை திரும்ப வாசிப்போமா? சங்கீதம் 91வது அதிகாரம் 5வது. சரி, இரவு பகல். இரவுக்கு நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? லைட். பகலுக்கு என்ன தேவை? பாதுகாப்பு. இப்ப நான் ஒரு இதுக்கு ஒரு கொஸ்டின், நாம் என்ன செய்வது? சரியா? இப்ப ராஜேஷ் வந்து ஒரு போட்டோகிராஃபர் அப்படின்னா, அவர் போட்டோ எடுக்கும்போது அந்த இப்ப ஒன்னு எடுக்கிறாரு வச்சுக்கோ, ஒன்னே இல்லை ஒன்னு எடுக்கிறாரு, நீ மண்ணு மாதிரி மண் அசையுமா? அவரும் தலைகளாக டான்ஸ் ஆடுறாரு, சிரி பாப்பாங்கிறாரு, நீ என்ன செய்யற? உங்களால் எடுக்க முடியுமா? கொஞ்சமா
முடியாது. முடியாது. நீங்க என்ன திறமை பண்ணாலும், ஆனால் அவர் சொல்றாரு, சில பிள்ளைகள்லாம் நான் சொன்னா புரிஞ்சுக்கிட்டு அப்படி அந்த போஸ் கொடுக்கும்போது போட்டோகிராஃபி பிரமாதம். நாம் என்ன செய்யணும்? நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 21வது இதான் நம்ம செய்யணும். போட்டோகிராஃபி கிடையாது. உதாரணத்துக்கு சொன்னேன் 3:21 ஏன் மகனே இவைகளை உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக. இல்லைம்மா, அது இல்லாமல் 3:21 மெய் ஞானத்தையும் நல் யோசனையும் காத்துக்கணும். இங்க 2 காரியம். மெய் ஞானம். 3:21. ஆமாம், நீதிமொழிகள். நீதிமொழிகள் பக்கம் 765. அதான் சார், என் மகனே, இவைகள் உன் கண்களுக்கு தெரியாது. மெய்ஞானத்தை நல்லா சொல்லியும் காத்து. மெய் ஞானம் 2 வகையான ஞானம் இருக்கு. ஒரு ஞானம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக பிரகமான ஞானம். இப்போ ராஜேஷ் ஃபோட்டோகிராஃபர், நான் சர்ஜன். நான் சர்ஜரி பண்ணுவேன். எனக்கு அது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. என்ன தெரியும், இது இப்படித்தான் சொல்லி கடை நான் போட்டு. ஆனால் அது மெய் ஞானம் கிடையாது. இது துட்டு சம்பாதிக்கிறது வழி. அப்படிதானே? உங்கள் ஞானத்தை வச்சு பண்ணலாம் போக முடியுமா? கண்டிப்பாக. நல் ஆலோசனை 22வது. அவைகள் ஆத்மாவுக்கு ஜீவனம். ஆத்மாவுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, மாமிசத்தில் ஒரு காரியம் நடக்கும், ஆத்மாவில் ஒரு காரியம். மாமிசங்கிறது உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து. ஆனால் என் ஆத்மாவுக்கு ஜீவனுக்கு கழுத்துக்கு அலங்காரம். கழுத்துக்கு அலங்காரங்கிறது என்னன்னு சொல்லுங்க. ஒரு நெக்லஸ், ஒரு செயின். எல்லாரும் அந்த அக்கா பார்க்கும்போது எதை பார்ப்பாங்க? எங்கள் வீட்டுக்காரமா ஒரு நான் பட்டு கடைக்கு போயிருக்கேன். அங்கே ஒரு பொண்ணு இருக்க, மேடம் இது டைமண்டா அப்படின்னு இருக்கா. ஆமாம். என்னது? ஆமாம். எப்படி இருக்கும் முகம்லாம்? நம்ம இவ்வளோ காஸ்ட்லியாக போட்டோமே, நல்ல வேலை கண்டுபிடிச்சிட்டா இது என்னென்ன உள்ளுக்குள்ள எப்படி இருக்கும்? ஆமாம், சந்தோஷமா இருக்கும். ஆனால் இது அது உயிருக்கே ஆபத்தாயிடும். ஆனால் 23 பாருங்க, அப்பொழுது நீ பயமின்றி உன் வழி நடப்பாய், பயமின்றி. இப்போ நான் உங்களுக்கு சொன்ன 2வது கான்செப்ட் தான். 2வது கான்செப்ட் என்ன நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகலில் பறக்கும் அம்பு. பகல்ல பறக்கிற அம்புக்கு நீ பயப்படாம உன் வழியில நடக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல் ஆலோசனை, மெய் ஞானம் 2 நமக்கு தேவை. அப்பதான் என்ன இருக்காது? பயம் இருக்காது. சரி, கடைசியா ஒரு வார்த்தை வாசிச்சுட்டு நம்ம இந்த செய்தியை முடிக்க போகிறோம். புலம்பல் எடுத்துக்கோங்க. எரேமியாவுக்கு பிறகு பக்கம் 9:5. 3வது அதிகாரம் 22வது வசனம். 9:5. நாம் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபையே. நிர்மூலம் அப்படின்னு என்ன அர்த்தம்? டோட்டல் டிஸ்ட்ரக்ஷன். ஒரு குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போல நான் பார்த்தேன். குடும்பம்னா என்னது? எங்கேயோ டாப்ல இருப்பாங்க, கேட்டானா அட்ரஸ்ல மேலே. ஆனால் கர்த்தருடைய கிருபையே அவருடைய இறக்கங்களுக்கோ முடியவில்லை. சரி, ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லி அதை படிக்கிறேன். என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டை புகழேந்தி பண்ணியிருக்கேன். எல்லாம் பார்த்தேன். நீ பார்த்துக்க மாட்டேன். அவர் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்டு. ஒரு நாள் என் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, டயனை கூப்பிட்டார். அங்கே ஒரு 3 மாதம் நம்ம பேச ரொம்ப க்ளோஸாக இருப்பார். இந்த ஊரில் எத்தனை குடும்பம் இல்லாமல் போயிருக்குன்னு அவனுக்கு தெரியுமா? எத்தனை ஆஸ்பத்திரி இல்லாமல் போயிருக்கு தெரியுமா? வரிசையாக சொல்கிறாரு. ஆனால் உங்கள் ஆஸ்பத்திரி தலைமுறையை பார்த்துட்டு, எதை பார்த்துட்டு இருக்கு? சூரியாதி டாக்டர்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அந்த அம்மா என்ன சொல்ல தெரியுமா? அவங்களுக்கு டெய்லி ஒரு சிசரின் பண்ணணும். அதான் அவங்களுடைய எய்ம். பிறகு ஒரு ஆக்சிடென்ட் அந்த அம்மா அப்படியே அழிஞ்சு இந்த ஆஸ்பத்திரி. அதுக்கப்புறம் யாராலையும் ரன் பண்ணவே முடியல. அதனால அங்கே நம்ம பார்க்குறோம், கர்த்தருடைய கிருபையை அவருடைய இறக்கங்களுக்கோ முடியவில்லை. இதில் அடுத்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 25. தமது காத்துக்கும் தம்மை தெரிந்த ஆத்மாவும் கர்த்தர் நல்லவர். போதுமா? யாருக்குன்னா 2 கூட்டத்தார் இருக்காங்க. ஒருத்தர் காத்திருக்காங்க. என்ன காத்திருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப மரியாதை எவ்வளவு நாளா ஊழியம் செய்யறமா? 10 வருஷம் முடியும் போது ஆண்டவர் ஒரு கிஃப்ட் கொடுக்கறாரு. இந்த பிள்ளைய என்னதாக்கு புரியுதா? இது ஒரு கிஃப்ட். புரியுதா? அதான் காத்திருக்கிற ஒரு கூட்டம். 2வது தேடுகிற ஒரு கூட்டம். தேடுகிற ஆத்மா.
தேடுகிற ஆத்மா நல்லதுமா? நம்ம ஜாலியாக வாழ்க்கை வாழ்றது நல்லா இருக்குமா? ஏன்னா முழங்கால் போடுறது, ஜெபம் பண்ணுறது, பைபிளை வாசிக்கிறது, தியானிக்கிறது, அதை உட்காந்து எவ்வளோ லேசாக இருக்கும். ஜாலியாக வாழ்க்கை என்னைய பார்க்க என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரொம்ப பழைய ஃப்ரெண்டு ஒன்றா என்னை பார்க்க வந்தான். அவன் சொன்னான், என்னடா உன்னை பற்றி கேள்விப்பட்டேன், இப்படி தப்பாக எதுவும் சொல்கிறாங்களாடா, நீ பைபிளை தூக்கிட்டு அலையிறியாமல் இருந்தால் அது லூசாடா இல்லையா அப்படின்னு கேட்டான். அவன் ஒன்று சொன்னான், இப்போ நான் மட்டும் உன் பொசிஷனில் இருந்தானா இந்த உலகத்தை ஒரு கலைக்கிறேன் அப்படின்னா. நான் சொன்னேன், கலக்கிட்டு தான் நான் வந்து உட்கார்ந்துருக்கேன், நான் கலக்காத ஏரியாவே கிடையாது. ஜெயிச்சு முடிப்போமா? மகா இரக்கமாக உக்கரவேமல்ல பிதாவே துதிக்கிறோம் ஐயா. பகல் இரவு என்று 2 காரியத்தை நாங்கள் தியானித்தோம் ஐயா. நீர் எங்களுக்கு உன்னதமான தேவனாக, சர்வ வல்லவராக எங்களை மாற்றும் வழி நடத்தின எபனேஸ்வரே உண்மை துதிக்கிறோம் ஐயா. இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. எந்த நோக்கத்தோடு இந்த உலகத்தை உண்டாக்கினாரோ உருவாக்கினாரோ அதை காத்துக்கொள்ளுங்கப்பா. நிறைய மகள் நாளை செல்ல இருக்கிறாள் ஐயா. இப்பொழுதே எல்லாவற்றையும் ஏற்பாடு பண்ணி அவருக்கு ஒரு நல்ல ஒரு உயர்வை தந்து நாங்கள் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக ஆசைப்படுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களுக்கு இதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.